தாய்மார்களே, பெரியோர்களே, எதிரிகள் பேசினால், எங்களை விமர்சித்தால், எங்களை குறை சொன்னால், எங்கள் மீது அவதூறு சொன்னால் எங்கள் தலை நிமிர்ந்து கொண்டே இருக்கும். ஆதாரத்தோடு பேசுறது எதுவாக இருந்தாலும் சவால் சொல்றது அத்தனையும் என்னுடைய அரிய தலைவர் தந்தை பெரியார் அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிற அவர் ஆசிரியர், பேராசிரியர், நான் மாணவன், வாழ்நாள் மாணவன். எதை எடுத்தாலும் சொல்லுவார். என்னுடைய சொந்த புத்திக்கு அடையாளம் உண்டு, என் சொந்த புத்திக்கு அளவு உண்டு, ஆசாபாசம் உண்டு. பெரியார் தந்த புத்திக்கு அளவு கிடையாது, ஆசாபாசம் கிடையாது. மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காது. அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றைய ஆட்சி மீண்டும் கோட்டைக்கு வர வேண்டும். மிகுந்த உற்சாகத்தை, ஊக்கத்தை எனக்கு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு என்றாலும் கூட மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது. இன்னமும் மழை நிற்கவில்லை. ஆனால் அதைவிட கனத்த மழை ஒன்று இப்போது இங்கே சிறப்பாக பெய்து கொண்டே இருந்தது. அந்த மழையிலே நனைவதற்கு நாம் அஞ்சினோம். ஆனால் இந்த மழையிலே இன்னும் பெய்யாதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றை கவிப்பேரரசு அவர்கள் தொடங்கி நம்முடைய அறிஞர் பெருமக்கள் ஐயா நீதியரசர் நீட் தேர்வுக்கு இந்தியாவிலேயே ஒரு புதிய வழிகண்ட ஒரு பெருமைக்குரியவர் என்றால் ஐயா டாக்டர் ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் அவர்கள் என்ற பெருமைக்குரிய ஒரு நிலை. அதே போல இங்கே மிகப்பெரிய இடம் தமிழ் ஊரும் நல்லுலகம் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தான் ஓய்வு பெற்று ஒதுங்கி விடாமல் அல்லது பதுங்கி விடாமல் தெளிவாக இப்போதும் களத்திலே நிற்போம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அருமை ஐயா திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் பெரும் பொறுப்புகளை எல்லாம் பார்த்தவர்கள். அதே போல என்றைக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த நம்முடைய கவி பேரரசு என்று சொன்னால் அந்த அரசுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. நமக்கே ஒரு பேரரசு இருக்கிறது. நாம் ஏதோ சிற்றரசு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களும் சிற்றரசு என்று தமிழ்நாட்டு அரசியை நினைத்து கொண்டு நீங்களெல்லாம் கப்பல் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, எங்களிடம் நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு பேரரசு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிட இயக்கம் துவக்கத்திலே சிற்றரசையும் கண்டது, இப்போது பேரரசின் மூலமாகவும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட நம்முடைய கவி பேரரசு அவர்கள், வைரமுத்து அவர்களும் இங்கே சிறப்பாக எதையும் பொருட்படுத்தாமல் வெளியூர் தோழர்கள் 2 நாட்களாக இருக்கிறார். அவர்கள் மழை காரணமாக சில நேரங்களில் செல்ல இருந்தாலும் அழகாக சொன்னார்கள். இங்கே அவருடைய உரை உலகம் முழுவதும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உரையாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் உண்டு, டு ஸ்பீக் ஃபார் தி வைடர் ஆடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அதாவது நேரடியாக பார்க்கிறவர்களை பார்த்து பேசுவதில்லை. தொலைக்காட்சியிலே பேசுகிறோம் என்று சொன்னால் அங்கே யாருமே இல்லையே, அதற்காக நாம் யாரும் இல்லாத இடத்துல பேசுகிறோம், 5 பேர் பேசுகிறோம் என்றால் அதற்கு பொருள் கிடையாது. வானொலியிலே பேசுகிறோம் என்றால் நாம் தனியாக பேசுகிறோம் பதிவிலே, ஆனால் அது உலகம் முழுவதும் போய் சேருகிறது. அதுபோல இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அற்புதமாக உலக மக்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களே, அருமை சான்றோர் பெருமக்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நாள் நிகழ்ச்சி என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி ஏதோ என்னை வாழ்த்துவதற்காக பாராட்டுவதற்காக என்று நான் நினைக்கவில்லை. நாமெல்லாம் உற்சாகத்தோடு செல்ல வேண்டும். அந்த உற்சாகத்தை அழகாக இங்கே தந்தார்கள் அவ்வளோ பேரும். நான் எனக்கு உற்சாகத்தை அல்ல, இந்த தொண்டர்களுக்கு தொண்டனாக, தந்தை பெரியாரின் வாழ்நாள் மாணவனாக, என்னை ஆசிரியர் என்று அழைத்தாலும்
ஆசிரியர்கள் என்பவருக்கே ஒரு வரையறை என்னவென்று சொன்னால், எ டீச்சர் இஸ் அன் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவிற்கு மாணவன் பின்னாலே படிப்பதை ஆசிரியர் முன்னாலே படிக்கிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்வு எல்லோருக்கும், நமக்கெல்லாம் அதிக நேரம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, ஏராளமாக சொன்னார். நன்றி செலுத்த வேண்டும் நான் அத்தனை பேருக்கும். காலையிலே இருந்து இந்த நிகழ்ச்சிகள், காலையிலே நம்முடைய முதல்வர் உற்சாகப்படுத்தினார். அதற்கு அடுத்து இல்லத்திலே, அதற்கடுத்து துணை முதல்வர் வந்தார், அமைச்சர் பெருமக்கள் வந்தார்கள், தோழர்கள் வந்தார்கள், தலைவர்கள் வந்தார்கள். எல்லோரும் எங்கே நான் இங்கே வயது முதுமை என்ற பெயராலே நான் சோர்ந்து விடுவேனோ, திராவிடர் கழகம் தாய்க்கழகம் அதன் காரணமாக கொஞ்சம் தளர்ந்து விடுமோ நினைத்தார்கள். ஆகவே தான் அவர்களை எங்களை போற்றி பொத்தி வளர்க்க வேண்டும் என்று ஊக்கம் கொடுத்தார்கள். அதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. தந்தை பெரியார் மறையவில்லை, தந்தை பெரியார் என்றைக்கும் வாழுகிறார் 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 என்பதற்கான அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நூற்கள், வெளியீடுகள், இவைகள் அத்தனையும் இங்கு சிறப்பாக நடந்து அற்புதமான உரையை, நிறை உரையாக இருந்தது. இந்த அரங்கத்தினுடைய இந்த நிகழ்வு நிறை உரை. நிறை உரை என்று சொல்லும்போது நிறைவான உரை, அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவிற்கு நாம் இங்கே நம்முடைய கவிஞர் அவர்கள் மற்ற நண்பர்கள், ஐயா நீதியரசர் அவர்கள் எல்லோரும் சட்டபூர்வமாக மற்ற பல செய்திகளை சொன்னார்கள். இன்றைக்கு நம் முன்னாலே எதிரே இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப ஆழமானது. ஆகவே அவைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். சமூக நீதி தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 69% நாம் தமிழ்நாட்டிலே அதை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் மாநிலத்தில் 27% அவர்கள் திருடியிருக்கிறார். ஓட்டையே திருடுகிறவர்களுக்கு இடங்களை தேடுவது அவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய ஆதிக்கத்துக்கு செய்திருக்கிறார். சட்டப்படி தர வேண்டியதை கூட அவர்கள் தரவில்லை. 11% தான் தந்திருக்கிறார்கள். மீதி எஞ்சியது முற்போக்கு ஜாதி. அதே போல் அந்த கொடுத்திருக்கிற 27% என்று சொல்லக்கூடிய நிலையிலே கூட என்ன கொடுமை என்று சொன்னால், ஒன்று சொல்லுகிறேன், அவசரமாக நேரம் அதிகமாகிவிட்டு என்னுடைய உரை ஒரு சில நிமிடங்கள் இருக்கும். சமூக நீதிக்கு நாம் இன்னும் களங்காண வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னதைப் போல பெற்றது கைமண் அளவு, அது கூட நம் கையிலே தங்கவில்லை. பெறாதது உலகளவாக இருக்கக்கூடிய பணம் முன்னாலே இருக்கிறது. எனவே தான் எனக்கு வயது கூடுகிறதா குறைகிறதா என்பது முக்கியமல்ல, தமிழனின் மானம் மீட்கப்பட வேண்டும், இந்த இனத்தினுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். நாம் தமிழகத்தை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய நல்ல முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது. அது மீண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஆயத்த களம்தான் இன்றைக்கு. ஒரு போர்க்களத்துக்கு போவதற்கு முன்னால் பாசறை வீரர்களை மிகப்பெரிய அளவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிது என்று சொல்வதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திடீரென்று சட்டத்தையே ஒரு திருப்பி ஏமாற்றி நம்முடைய அரசியல் கட்சிகளுக்கும், இங்கே அவர்களுக்கு தெரியாத சில கட்சிகள் கூட கைதூக்கினார்கள். இங்கே அடமானம் வைத்த கட்சிகள் சில அங்கே மிக தந்திரமாக நடந்து கொண்டார்கள். அதன் காரணமாக அரசியல் சட்டத்திலே இல்லாத ஒரு வகை வந்திருக்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய இந்த அரசியல் சட்டத்தினுடைய தன்மை இதில் இல்லாத ஒரு செய்தியை முன்னாலே புகுத்தி பின்னாலே தங்கள் அதற்கு வசதியாக கைதூக்கலாம் என்று அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். சமூக நீதிக்கு மிகப்பெரிய பச்சையாக எதிரான நிலை. காரணம் இந்த மனு தர்மம். இப்போது போராட்டமே இதுதான். இது வர வேண்டும். இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மறைமுகமாக வெளிப்படையாக வர வேண்டும். இது இருக்கக்கூடாது, இது போக வேண்டும் குப்பை தொட்டிக்கு. நடக்கிற இந்த போராட்டத்திலே நம்முடைய பாசறை தயாராக வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவிப்பு நாள் தானே தவிர இது எனக்கு பெருமை என்று சொல்லக்கூடியது. நீங்கள் கேட்டால் என்னை பற்றியெல்லாம் பேசும்போது தந்தை பெரியார் சொல்லுவார்,
ஒரு மனிதனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் புகழ்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறத கேட்டால் இதை ஒன்று. நாங்கள் புகழும்போது யாராவது எங்களை புகழ்ந்தால் தலை குனிந்து கொண்டே இருக்கோம். இதுக்கு மேலே குனிய முடியல என்னால், அவ்வளோதான். ஏன்னா குனிந்து பழக்கம் இல்லாதவர்கள், எனவே இதற்கு மேலே குனிந்து பழக்கமில்லை. ஆனால் எதிரிகள் பேசினால், எங்களை விமர்சித்தால், எங்களை குறை சொன்னால், எங்கள் மீது அவதூறு சொன்னால் எங்கள் தலை நிமிர்ந்து கொண்டே இருக்கும். நிமிர்ந்த தலை எப்போதும் எவ்வளவு வேண்டுமானாலும் நிமிரும், அதுதான் மிக முக்கியம். அப்படி இந்த புகழை கேட்டு அதுக்கு புகழ்வுரையோ மற்றதா இல்லை, நன்றாக சொன்னிக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் அல்லவா, உயர் ஜாதி ஏழைகள். அது என்ன உயர் ஜாதி ஏழைகள்? ஒன்று ஏழைகள்னா ஏழையாக இருக்கணும், உயர் ஜாதியில் எங்களுக்கு தனியாக சலுகை கொடுக்கணும்னா வெளிப்படையாக சொல்லணும். அதுவும் இல்லாத எவ்வளவு நாணயக்கேடு என்றால் இதில் என்ன இருக்கிறது, சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அம்பேத்கர் எழுதினார். அது அறிவு நாணயம். சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலிங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொன்னார்கள்? இல்லை. அதே மாதிரி நண்பர்களே, அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒன்று கற்பனையை அங்கே வைத்து கொண்டிருக்கிறார். போராட வேண்டிய செய்தி நிறைய இருக்குது. என்னென்னா, எந்த இடத்துல இங்கே அரசியல் சட்டத்தில் 50% மேலே இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு என்று எந்த இடத்துல இருக்குது? அவர்கள் போட்டது அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன். அரசாங்கம் போதிய அளவில் இல்லைன்னு சொன்னால் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், போதிய அளவுக்கு என்று இருக்க வேண்டும். இந்த அடிக்குவேட் என்று சொல்லுவதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பல கூட்டங்களை சொன்னோம், மீண்டும் சொல்லுகிறோம், எவ்வளவு மோசடி ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து ஒரு பக்கம் நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நடைமுறை இல்லை. தமிழ்நாட்டில் 69% தமிழ்நாட்டில் மட்டும். அது மட்டுமல்ல, அதையே சரியாக செய்கிறா இல்லையா என்று பார்ப்பதற்கு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதே. நம்முடைய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழு போட்டிருக்கிறார். ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு அங்கே நிரப்பப்பட்டிருக்கிறது, ஏன் நிரப்பப்படவில்லை? இது மாதிரி எங்கேயாவது வந்திருக்கிறதா? சட்டத்தை போட்டால் போதுமா? சமூக நீதிக்கு இவ்வளோ பெரிய கேடு. அது மட்டுமல்ல, அந்த 10% என்னென்னா வருமான வரிக்கே 5 லட்சம் ரூபா, அதுக்கு மேலே வரணும். ஆனால் இது 8 லட்சத்திற்கு மேலே வரணும். ஒரு நாள் ஒன்றுக்கு 2300 ரூபா சம்பாதிக்கிறவன் 60 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்க. ஆகவே இவர்களெல்லாம் வச்சு 6 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவர்களெல்லாம் தள்ளிவிட்டு அவர்களெல்லாம் உயர் ஜாதி ஏழைகள். நண்பர்களே, அண்மையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீர்கள்? நம்முடைய தோழர்கள் பார்த்தார்கள் தெரியாது. என்ன தெரியுங்களா? ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் எல்லாமே சொன்னீர்கள் சமூக நீதி என்று. இந்த சமூக நீதியில் நம்முடைய நண்பர்கள் ஏதோ விழாக்களில் மறந்து விடுகிறார்கள். தங்கள் உரிமைகளை பற்றி அவர்கள் மறந்து போதையிலே இருக்கிறார்கள். பல நேரங்களில் உலுக்கி எழுப்ப வேண்டி இருக்கிறது. என்ன இதில் சொன்னால் தெரியுங்களா? இந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் இருக்கிறது அல்லவா, இதில் உங்களுக்கு தெரியும். அதில் ஸ்பெஷாலிட்டிஸ், கிராஜுவேட்ஸ், எம்பிபிஎஸ், அதுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேட், மிகப்பெரிய எம்டி, இந்த மாதிரி அதுக்கு மேலே இருப்பது எம்சிஹெச், எம்எஸ், இப்படியெல்லாம் வரும்போது அதற்கு டிஎம், இதெல்லாம் வருது சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெஷாலிட்டி மட்டுமல்ல, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு 1 கோடி ரூபா சம்பளம். எங்கள் மெடிக்கல் காலேஜில் அதில் சேர்ந்தால் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வந்திருக்கிற செய்தி, கற்பனை அல்ல. அவர் சொன்ன மாதிரி ஆதாரத்தோடு சொல்கிறோம். அதை எவ்வளோ பேர் இருக்கான்? அதில் மிகப்பெரிய அளவுக்கு போய் படிக்கிறவர்கள், வெளியே வந்தவர்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. யாரென்றால் உயர் ஜாதி ஏழைகள். இந்த ஏழைக்கு என்ன அளவுகோல்னா குறைந்த லட்சம். இவங்களுக்கெல்லாம் வருமானம் இல்லைங்கிறதுனால ஏழைகள்னு சொல்லியிருக்கான். ஏழைகள் 1 கோடி கட்டி அங்கே சேர்றான். அதுவும் வெளியில் இருக்கிற கோட்டாக்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டான்னு என்னையா என்ன மாதிரி ஏதோ ஒரு நிறைவேற்ற பாருங்கள், வெளியூர் கோட்டா. ஆகவே அதிலிருந்து வர்றாங்கன்னு இப்போ செய்தி வந்திருக்கு. யாராவது அதை பற்றி கவலைப்பட்டார்களா? யாருடைய இடம்? தமிழ்நாட்டில் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு
அதற்கும் இடஒதுக்கீடு உண்டு என்று சொல்லி நம்முடைய சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு எம்டியாக எம்எஸ்ஸாக ஸ்பெஷாலிட்டி வரக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வருகிறார். இப்படி நாள்தோறும் வஞ்சிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கத்தில் மேலே படம் பெருசாக, ஆனால் இல்லை 69 நமக்கு அந்த கேடு வராத அளவுக்கு ஒரு கண்காணிப்பு குழு இருக்குது. ஆனால் மத்திய அரசிலே போய் பார்க்க முடியுமா? நீதித்துறையிலே பார்க்க முடியுமா? இந்த தந்திரங்களை பார்க்கணுன்னா நினைவு முக்கியம். என்ன எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு கண்ணாடி. நாங்கள் போட்டிருப்பது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க, இந்த என்னுடைய பாராட்டு ஒன்றும் கிடையாது. இல்லை, ஆதாரத்தோடு பேசுகிறது எதுவாக இருந்தாலும் சவால் சொல்கிறது அத்தனையும் என்னுடைய அரிய தலைவர் தந்தை பெரியார் அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிற அவர் ஆசிரியர், பேராசிரியர், நான் மாணவன், வாழ்நாள் மாணவன். எதை எடுத்தாலும் சொல்லுவார். மிக முக்கியமாக கூட உட்காந்து எழுதி கொண்டிருப்போம். எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் ராமாயணத்தில் ராமன் சீதையை பார்த்து என்ன சொல்லுகிறான், அவன் மீட்டு வந்தபோது என்ன சொல்லுகிறான், ஏற்கிறானா? இல்லை, உனக்காக நான் போராடவில்லை. யார் பேரை எதுக்காக? எனக்கு இருந்த அவ பெயரை போக்குவதற்காக, அதனால் நீ வேறு போகணும் என்று சொல்லுகிறான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்று வால்மீகி ராமாயணத்தில் நான் இருக்கிற பகுதியை வீரமணி எடுங்க படிங்கம்பர். அது எத்தனாவது உள்ளே பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருப்பார். கோடு போட்டிருக்கிறது மட்டுமல்ல, அம்பேத்கர் புத்தகம் மற்றதெல்லாம் நான் காட்டுவேன். எப்படின்னு சொன்னால் ஐயா அவர்கள் பக்கத்தை எடுப்பார். சரி, இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளணும். எனவே எனக்கு இன்னும் பாராட்டுன்னு நான் நினைக்கல, பெரியாருக்கு பாராட்டு. காரணம், நான் சொந்த புத்தியை பயன்படுத்தியவன் அல்ல, பயன்படுத்துகிறவன் அல்ல, பெரியார் தந்த புத்தியை பயன்படுத்துகிறவன். இல்லை பகுத்தறிவாதி இப்படி சொல்லலாமா என்ன கேட்டாங்க. என் சொந்த புத்திக்கு சபலம் உண்டு, என்னுடைய சொந்த புத்திக்கு அடையாளம் உண்டு, என் சொந்த புத்திக்கு அளவு உண்டு, ஆசாபாசம் உண்டு. பெரியார் தந்த புத்திக்கு அளவு கிடையாது, ஆசாபாசம் கிடையாது. ஆகவே தான் பெரியார் தந்த புத்தியில் பகுத்தறிவு உள்பட எல்லாமே அடக்கம். அப்படி வரும்போது மிக முக்கியமாக எடுத்து அங்கே பின்னாலே குறிப்பு எழுதியிருப்பார். அந்த குறிப்பு எடுத்து அவர்கள் ஆதாரத்தோடு சொல்வார். அப்படி பார்க்கும்போது அது மட்டுமல்ல, எண்ணி பாருங்கள், ஐயாவினுடைய டைரி எழுதுவார். அந்த டைரி எல்லாமே அதுதான் அவருக்கு லெட்ஜர், பேரேடு, குறிப்பு, கணக்கு எல்லாம், வரவு செலவு எல்லாமே அதுதான் மிக முக்கியமாக. நீதி வருமான வரித்துறையிலே கூட வாதம் பண்ணும்போது இதைத்தான் எடுத்து காட்டினோம். இந்த எழுத்து புரியலையேன்னு கேட்டாங்க. உடனே அப்போ சொன்னார் எங்களுடைய வழக்கறிஞர், பக்கத்தில் ஒரு எழுத்தை புரிஞ்சவங்க இருக்காங்க, நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அவர் விலைக்கு சொல்லுவார்னார். உடனே என்னை கூப்பிட்டாங்க. பக்கத்தில் வந்தவுடனே வருமான வரித்துறையில் அந்த நீதிபதிகள் உட்கார்ந்துருந்தாங்க, நடுவர்கள் போகாமல், இன்கம் டேக்ஸ் அப்பல்லட் ட்ரிபியூனல் மெம்பர்ஸ் போகாமல். அதில் வந்த உடனே பெரியார் அதில் போட்டிருப்பார். 25 ரூபா கொடுத்துருந்தா அதுக்கு பாக்கி மொத்தம் 50 ரூபா வரி செலவு. அப்போ 25 ரூபாயை எழுதி கோடு போட்டு ஐயா மேனா சானா மூனா என்று சுருக்கி வச்சிருப்பார். ஐயாவே புரட்டி பார்க்கும்போது அவருக்கே சில நேரங்களில் மறதி வரும். அப்போ உடனே அம்மாவை கூப்பிடும்பார். இது யாருக்கு வாங்கினோம் சொல்லும், ஞாபகம் இருக்கா? அல்லது வீரமணியை கூப்பிடு, பிரமேவரமன் கூப்பிடு என்று சொல்லுவார். அப்படியெல்லாம் கணக்கு எழுதி வைத்து கொண்டு சொல்லும்போது கூட அந்த குறிப்புகள் வச்சுருப்பார். அந்த குறிப்பில் என்ன எழுதியிருப்பார், ஹைகோர்ட் ஜட்ஜி எந்த ஜட்ஜி எப்போ ரிட்டையர் ஆகிறார், அதில் யார் நம்முடைய ஆட்கள், யார் முக்கியம், ஐஏஎஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் யார் முதல் தலைவர் இருந்த எல்லா டைரியில் பார்த்து இருக்கோம், கத்திரிச்சு வச்சுருப்பார். ஆகவே பெரியாருடைய கத்திரிக்கோள் எந்த நூலையோ வெட்டுவதற்கல்ல, ஆதாரங்களை காட்டுவதற்காக பத்திரிகைகளை மிக முக்கியமாக கத்தரித்து வைத்திருப்பார். எனக்கு ஏதாவது பழக்கம்னா என்ன, அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று பழமொழி உண்டு. அது மாதிரி அவருடைய மாணவர் ஆசிரியர் எவ்வழி மாணவன் அவ்வழி, அவ்வளவுதானே தவிர என்னுடைய தனிப்பெருமையோ அல்லது ஆற்றலோ கிடையாது. அதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் நண்பர்களே, இன்றைக்கும் விடாமல் அந்த கண்ணை பார்க்குறோம். நாங்கள் போட்டிருப்பது இந்த வெறும் கண்ணாடின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கருப்பு சட்டைக்காரர்கள் போட்டிருப்பது பெரியாரின் நுண்ணாடி. அது நான் நினைத்து பார்க்க வேண்டும். அதில் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாததெல்லாம் அதுக்குள்ளே தெரியும். அந்த எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது
இந்த இனம் வஞ்சிக்கப்படுகிறது, இன்னமும் ஏமாற்றப்படுகிறது. பொருள்கள் திருடப்படுகின்றன. ஓட்டுக்களே திருடக்கூடிய அளவிற்கு இதுவரை நாடு கேட்டிருந்தாத அளவிற்கு வந்திருக்கிறது. தந்தை பெரியார் எழுதுகிறார் ஒரு இடத்துல, நான் என்னுடைய பத்திரிகைகளுக்கு பெயர் வைத்தபோது கூட கொள்கை லட்சிய அடிப்படையில் பெயர் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு பெயரையும் எடுத்து பாருங்கள். விடுதலை என்றாலும் பகுத்தறிவு என்றாலும் குடியரசு என்று வைத்தேன். குடியரசுக்கு விளக்கம் சொல்லுகிறார். குடியரசுன்னா ஜனநாயகம்னு வைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் ஜனநாயகம் வடமொழி. ஆனால் தமிழில் குடியரசு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக என்று சொன்னார்கள். அந்த தமிழ் உணர்வு, அந்த ஜனநாயகத்திற்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற ஆபத்து எப்படிப்பட்டது? சமூக நீதிக்கு ஏற்பட்ட ஆபத்து எது? சமூக நீதி என்பது இந்த அரசியல் சட்டத்தில் நமக்கு நாமே வழங்கி கொள்வது. இதை ஏன் அழிக்கணுங்கிறாங்க, இது ஏன் வரணும்னு சொல்கிறாங்க. இது வந்த உடனே சொன்னான், மனு தர்மம் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத இந்த அரசியல் சட்டம்? எழுதியது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரபூர்வமான நிலை. கோல்வால்கர் இப்போதும் இந்த மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அண்மையிலே ஒரு உதாரணம். இன்னொன்று பார்த்தீங்களான்னா 16 வயதில் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த மாதிரி இப்போ செருப்பு தைக்கிறவனுடைய பிள்ளை செருப்பு தைக்க பழகணும், அதே மாதிரி வைக்கணும். விஸ்வகர்ம யோஜனா. அந்த விஸ்வகர்ம யோஜனா எத்தனை பேருக்கு தெரியாது? அதுபோல் விடுதலை படிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். மற்ற தொழிலாளர் தலைவர்களுக்கு கூட வேறு கோணத்தில் பார்க்குறாங்க. இப்போ எழுதியிருக்கா என்னென்னா, தொழிலாளர் நலத்துறை என்ற எங்கள் துறையில் தொழிலாளர்களுக்கு என்ன திட்டங்கள் போடும் என்று சொன்னால் மனு தர்மம். அதே போல் சாணக்கியர் எழுதியிருக்கிற கௌடல்யம் மிக முக்கியமாக சாணக்கியனுடைய நூல். அதே மாதிரி நாரதர் ஸ்மிருதி மற்றது, இவைகளை வைத்து தொழிற்செல்வோம். இந்த மனு தர்மத்தில் சொல்கிறான் மிகப்பெரிய அளவு ஒன்றை நம்முடைய கவிப்பேரரசு சற்று நேரத்துக்கு முன்னால் சொன்னார். மனு தர்மத்தில் இருக்கிறான், பிராமணர்கள் சூத்திரர்களிடம் வேலை வாங்கும்போது கூலி கொடுத்தேனும் கூலி கொடுக்காமலேயும் வேலை வாங்கலாம். அவன் அதை தாண்டி சம்பாதித்திருந்தால் அந்த பொருள் அவனுக்குரியதல்ல. சாதாரணமாக இப்போ நம்ம சம்பாதிச்சா கூட நம்ம பொருள் நமக்கல்ல, அது யாருக்கு சொந்தம்? அது மிக முக்கியமாக பிராமணனுக்கு தான் சொந்தம். ஏன்னா சொத்துரிமை, படிப்புரிமை, திருமண உரிமை, எந்த உரிமையும் இல்லாத அடிமைகள் தான் சூத்திரன், பஞ்சமர், கீழ்ஜாதி அத்தனை சமூகத்தையும் சார்ந்த பெண்கள். அது கீழே அதுதான் கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொன்னது. இவ்வளவு இங்கே இருக்கிறது. இது மீண்டும் வர வேண்டும் என்பது தான் இப்போ போராட்டம். இந்த போராட்டம் இப்போது நடக்கும்போது நாம் களத்துக்கு போவார். ஜனநாயகத்தில் போராட்டம் என்பது இருக்கிறது நண்பர்களே. அது எங்கே என்றால் தேர்தல் களம். அந்த தேர்தல் களம் அங்கே வருகிற போது வாக்குச்சீட்டு தமிழ்நாட்டிலே பார்க்கிறார்கள். என்ன பண்ணாலும், நீ ரோட் ஷோ நடத்தினாலும் காட் ஷோ நடத்தினாலும் ராமேஸ்வரம் உள்பட இருந்தாலும் அந்த தொகுதி கூட வராமல் 40க்கு 40 என்பதை வெற்றி பெற வைத்த பெருமை இந்த தலைமைக்கு உண்டு, திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர். இப்போ அதை மாற்றி என்ன செய்யணுங்கிறதுக்காக வருகிற 26 அதை தேர்தலாக பார்க்காதீர்கள். அது ஏதோ அடுத்த தேர்தல் என்று நினைக்காதீர்கள். அதுதான் நம்முடைய தலைமுறையை காப்பாற்றப் போகின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்ட களம் என்பதை நீங்கள் நினைத்து ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா தேர்தலுக்கு நிற்காத எங்களுக்கு என்ன அவ்வளோ கவலை? நீங்கள் நினைத்து பார்க்கணும். தேர்தலுக்கு நிற்கிறவர்களோட அதிக கவலை எங்களுக்கு உண்டு, அந்த கவலை உண்டு. அதுதான் இப்போ அவள் சொன்னார்கள் அல்லவா, 33 வயது என்று சொல்லி. 33 வயதாக இருந்தாலும் வயதுக்கு விரும்புகிறபடியெல்லாம் சொன்னார் போராமே. வயது என்பது இருக்கிறத அது அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள். உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும். நம்முடைய கொள்கை அது வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு வயதை குறைக்கிறதுக்கு இந்த உற்சாக பேச்சு மட்டுமே காரணம் அல்ல, அல்லது என்னுடைய துணைவியார் அவர்களுடைய ஒத்துழைப்பு, குருதி குடும்பம், தோழர்களுடைய ஒத்துழைப்பு, இது மட்டுமே காரணம் இல்லை. இவைகளெல்லாம் காரணம். நல்ல மருத்துவருடைய ஆலோசனை இதெல்லாம் இருக்கலாம். அதை தாண்டி அதிகமான அந்த அளவிற்கு இந்த உற்சாகத்தை தருவதற்கு காரணம் நம்முடைய கொள்கை எதிரிகள். கொள்கை எதிரிகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாணயமான எதிரிகள் கிடையாது. இப்போ முன்னால் இருந்தவர்கள் நாணயமான எதிரிகள். இதுதான் இந்த எதிரிகளுக்கு, அன்றைய எதிரிகளுக்கும் இன்றைய எதிரிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய நான் விடுதலை ஆசிரியராக வந்த உடனே பெரியாருக்கு மலர் போட்டோம் 62. ராஜாஜி அவர்கள்
கல்கி அலுவலகத்துக்கு பக்கத்தில் குடியிருந்தார். அங்கே அந்த ரோடில் உடனே நானே போய் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். ஏன்னா அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் தந்தை பெரியாரும் ராஜாஜி ஆச்சாரியார் அவர்களும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், நட்பு முறையில். ஆகவே அவரிடத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணுன்னு, ஐயா பிறந்தநாளுக்காக நாங்கள் மலர் போடுறோம், ஒரு வாழ்த்து வேணும் அப்படின்றதுக்காக குறிப்பு எழுதி வெளியில் அனுப்புனேன். வர சொன்னார். விடுதலை ஆசிரியர் எழுதினேன், பார்த்து வர சொன்னேன். விடுதலை ஆசிரியர் வர சொல்லுங்கன்னு. உடனே அப்போ தான் பழைய ஆசிரியர் குருசாமிக்கு பதிலாக நான் வந்து பொறுப்பேற்றுட்ருக்கேன் பூராமே. இங்கே பார்த்தார் இப்படி ஆச்சாரியார் பார்த்து, வீட்டில் பார்த்துட்டு, விடுதலை ஆசிரியரா நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம், இப்போ நான் தான் ஐயா. ஓ, அவர் இல்லை, இப்போ குருசாமி இல்லையா, அதுக்கு பதிலாக. ஓ, நான் நினச்சேன் விடுதலை ஆசிரியர்னால் ரொம்ப உயரமாக ரொம்ப வயசானவராக இருப்பார்னு நினச்சேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி என்ன வேணும் உங்களுக்கு இதை பார்த்தாரு. சரி, நான் ஒரு வாழ்த்து அனுப்புகிறேன், நீங்கள் போங்க, வாழ்த்து உங்களுக்கு வரும் அப்படின்னாரு. ஒரு கார்டு, போஸ்ட் கார்டில் எப்போவுமே பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் ரொம்ப ஒற்றுமை என்னென்னா, ரொம்ப சிக்கனக்காரர்கள் ரெண்டு பேருமே. ஆகவே ஒரு கார்டு வந்து ஒரு கார்டில் எழுதினேன், அவர் கைப்படவே, வேறு யாரும் இல்லை. ஒரு பொண்ணு 4 வரி, வேறு ஒன்றும் இல்லை. பெரியாரும் விடுதலையும் என் அன்பார்ந்த எதிரிகள், பெரியார் வாழ்க, அவ்வளோ, நாயக்கர் வாழ்க, அவ்வளோதான். அதாவது அன்பார்ந்த எதிரிகள். முதல்ல எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்ன, விடுதலை அது எதுமாச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய கவனத்தெல்லாம் இருந்தவர், அந்த சமூகத்துக்கே தலைவராக இருக்கிறவர், தன்னுடைய எதிரி யாருன்னா விடுதலை பத்திரிகை தான் உணர்றாரு பாருங்கள். அதை நம்மால் உணரலை. இந்த சமூகத்துக்கு யார் பாடுபடுறவங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆகவே அப்படி நாணயம் எதிரிகளை அடையாளம் காண வேண்டும். அப்படி வரும்போது இன்றைய எதிரிகள் பார்த்திங்கன்னா அவன் நண்பர்கள் மாதிரியே இருப்பாங்க. நண்பர்களை எதிரிகளாகவும் எதிரிகளை நண்பர்களாகவும் நாம் நினைக்கும் போது தான் நம்முடைய இனம் விழுந்து விடுகிறது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது தான் நம்முடைய பணி, வேறொன்றுமே இல்லை. அதுக்கு வயதோ மற்றதோ இல்லை. மிக முக்கியம், இந்த பணிக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, ஓய்வு என்பதே கிடையாது. தொண்டு செய்ய வேண்டும் என்று அது தொண்டுன்னு நினைக்கிறதில்ல. இன்னும் பெரியார் சொன்னார்கள், உங்களுக்கு வந்து பொதுநலம் கூட இல்லை, என் சுயநலம் தான் தத்துவம். ஏனென்று கேட்டால், எது செய்தால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, எது செய்தால் எனக்கு உற்சாகம் ஏற்படுகிறதோ, எது நடந்தால் என்னுடைய வயது குறைகிறதோ, எந்த மக்கள் என்னை அழைக்கிறார்களோ அப்போது நான் அந்த பணியை செய்ய தொடங்குகிறேன் போது அதைவிட எனக்கு சுயநலம் இல்லாமல் வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டார். எனவே அந்த நாங்கள் சுயநலமா பொதுநலமா என்று பார்க்கவில்லை, மக்கள் நலமா உரிமையா என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே தான் வருகிற தேர்தலிலே ஏமாந்து விடக்கூடாது. மிகப்பெரிய அளவு கவிப்பேரரசு அவர்கள் போன்றவர்கள் நல்ல அளவிற்கு அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று சில எல்லை கோடுகள் உண்டு, அதை நாம் புரிந்து கொள்வோம் சில நேரங்களில். ஆனால் எதிரிகள் அவரை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். நாம் புரிந்து கொண்டதை விட எதிரிகள் எப்போதெல்லாம் அவருக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ, எங்களுக்கு தொல்லை கொடுக்கறது நியாயம், எதிர்ப்பு கட்டுறது தயார். ஏன்னா நாங்கள் எதிர் களத்தில் இருக்கிறோம். அவர் ஒன்றும் அப்படி நேரடியான களத்தில் வரல. ஆனாலும் அதை கண்காணிக்கிறார்கள். இவர்களை போன்றவர்கள் வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். எனவே தான் பக்திக்கு ஆண்டாளை பேசினாலும் கூட அதையும் அவர்கள் திருப்பி விட்டு அவர்களை பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை சிக்கலை உண்டாக்குகிறார்கள். சொன்னால் உங்களுக்கு சொல்லுகிறோம், எங்கள் வேலை இருக்கிறதே, அது உங்களை தாக்கினால் ஏதோ ஒரு கவிஞரை பற்றி யாரோ விமர்சித்திருக்கிறார் விடமாட்டோம். எங்களுக்கு அடையாளம் தெரியாதவர்களுக்கே நாங்கள் போராடும் போது அடையாளம் தெரிந்த உங்களை விட்டு விடுவோமா அல்லது யாருக்கா? அதுதான் அந்த உணர்வு வேண்டும். எனவே தான் என்னுடைய செய்தியாக 2 செய்திகள். திராவிட சமுதாயம் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காது. அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றைய ஆட்சி மீண்டும் கோட்டைக்கு வர வேண்டும். நான் காலையிலே கூட சொன்னேன், நம்முடைய உதயநிதி அவர்கள் இங்கே வந்து பாராட்டும் போது சொன்னேன், நிச்சயமாக உறுதியாக இந்த ஆண்டிலே நினைத்து பார்க்க வேண்டும். என்னவென்றால் கோட்டைக்குள்ளே அனுப்புவது கருஞ்சட்டை படையினுடைய வேலை. அவர்கள்
அவர்கள் உள்ளே போவார்கள். கோட்டையை சில பேர் கட்டி கொண்டிருக்கிறார். இப்போது தமிழ்நாட்டில் சொல்லுவோம் கோட்டை கட்டுறாங்க அப்படின்னு. கோட்டை கட்டுகிறவர்கள் வேற, ஆனால் அவர்களை மூட்டை கட்ட வைப்போம், அது வேறு செய்தி. ஆனால் கோட்டையை பிடிப்போம். கோட்டை கட்டுகிறவர்களுக்கும் கோட்டையை பிடிப்பவர்களுக்கும் இப்போது போராட்டம். எதிரிகள் நம்மவர்களை அடமான பொருள்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். பொம்மலாட்ட அரசியலை தமிழ்நாட்டில் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கயிறு யாரால் இழுக்கப்படுகிறது, எவ்வளவு காலம் அது ஆட்டப்படுகிறோம் என்பதை தெரு தெருவாக மக்கள் மத்தியிலே விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உணர்ச்சியும் இந்த மகிழ்ச்சியும் இந்த ஆய்வும். அவ்வளவுதானே தவிர அது வேறொன்றும் கிடையாது. எனவே தான் நண்பர்களே, வாழ்வது மிக முக்கியம். ஐயா சொல்லுவார், சொல்லி அதை முடிக்கிறேன். என்னென்னா, எல்லாரும் பெரியாரை பார்த்து 100 ஆண்டு காலம் வாழினார். கவிஞர் நல்லா சொன்னார். ஏன் அதுக்கு ஒரு சீலிங்குன்னு, ஏன் அதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஐயா சொன்னார், என்ன போய் கருமிங்கிறீங்க, என்ன போய் சிக்கனக்காரங்கிறீங்க, நீங்கள் சொல்லும்போது மட்டும் ஏன் 100 வயசு சொல்கிறீங்க, சொல்லும்போது 1000 சொல்ல வேண்டியதானே, ஏன்னா உங்களுக்கு என்ன இதில் கஞ்சத்தனம், இப்போ யார் கஞ்சன், நானா நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வாழ்கிறதே சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது நடக்க போகுதா, அது வேறு விஷயம். சொல்லும்போது தாராளமாவது இருக்கலாமே என்று அவர் சொல்லிவிட்டு போகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை, வாழ்கிறவனுக்கு தான் அந்த சிரமம் எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னு. அதிலே கூட ஒரே ஒரு செய்தி என்னென்னா, எத்தனை ஆண்டுகள் வாழுகிறோம் என்பது முக்கியமல்ல, வாழும்போது நம்முடைய வாழ்க்கை யாருக்கு பயன்படுகிறது என்பதுதான் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு தொல்லை இல்லாத இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, உரிமைகளை மீட்க வேண்டும். நம்முடைய தலைமுறையாக இழந்த உரிமைகளை நினைத்து பார்க்க வேண்டும். கருப்பர்கள் அவர்கள் தங்களுடைய இனத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறது, ரூட்ஸ் எங்கே என்று சொன்னார். எனவே நம்முடைய வேர்கள் மிக முக்கியம். வேர்களை அறிந்தால் விழுதுகள் பழுதுபடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அந்த வேர்களையும் விழுதுகளாக்கி வேர்களாக இருக்க வேண்டும், விழுதுகள் மேலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை இருக்கும். எனவே உங்கள் முன்னாலே எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, இவ்வளவு காலம் பயன்படுக வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் ஒரு உறுதியை கூறி அத்துணை பேருக்கும் அவர்கள் வைத்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருக்கிறேன். நீங்கள் உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள், ஊக்கப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் என்னை மேலும் களத்தில் இன்னும் இளமையாக இன்னும் போராட்ட களமாக நடக்கும். அதற்கு உறுதியாக சொல்லி வந்திருக்கிற உங்களுக்கு நீண்ட நேரம் இயற்கையை வென்று கொண்டிருக்கிற நமக்கு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த மேடையில் இருக்கிற அறிஞர்கள், காலையிலே பேசிய நம்முடைய அத்துணை தோழர்கள், கவிஞர்கள், கருத்தரங்க பேச்சாளர்கள் எல்லோருக்கும் இந்த தலைமுறை இடைவெளி என்று அழகாக பேசினார்கள். தலைமுறை இடைவெளி கிடையாது இங்கே. ஆகவே அப்படிப்பட்டு நாம் அனைவரும் களம் காண வேண்டும். தலைமுறை இடைவெளி இல்லாமல் காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இங்கே ஒரு நல்ல கடிகாரத்தையும் அளித்திருக்கிறீர்கள், காலங்காட்டியை அளித்திருக்கிறீர்கள். புரட்சி கவிஞர் முன்னாலே சொல்லியிருக்கிறார், கடிகாரம் ஓடு முன் ஓடு என்று சொன்னார். எல்லாம் அந்த கவிஞர்கள் எப்பவுமே உத்தரவு போடுவாங்க, அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி நம்ம கவிஞர் கவலி புகுன்றன் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார். என்னன்னா, அதை கடிகார முள்கூட தவறிடும். இவர் எழுதின 2 வரி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன் ஞாபகம்னா, அவர் எழுதிட்டாரு, அதை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக இன்னும் அதிகமான அளவிற்கு நான் அதை கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால கடிகார முள்கூட தவறிடும், இவர் கால்களோ என்றும் இவர் கால்களோ ஓடும் அப்படின்னு. கடிகார முள்கூட தவறிடும், இவருடைய கால்களோ என்றென்றும் ஓடும் அப்படின்னு எழுதினார். ஆகவே தான் உங்கள் நம்பிக்கையை நான் பொய் நம்பிக்கையாக மாட்டேன், மேலும் உழைப்பேன், முடியும் வரை வைப்பேன், முடியும் வரை உழைப்பேன், முடிவு வரை உழைப்பேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பாராட்டு என்பது இருக்கிறத, அத்தனை தோழர்களையும் பாராட்டுவது, அத்தனை கரிஞ்சட்டைகளையும் பாராட்டுவது, அத்தனை பகுத்தறிவாளர்களையும் பாராட்டுவது. ஒரு மனிதனை பாராட்டும் போது உடலிலே இருக்கிற அத்தனை அவயவங்களும் அவனுக்கு எப்படி ஒன்று இருக்கிறதோ, அந்த பாராட்டுக்குரியதோ அந்த பாராட்டு செய்திருக்கிறோம். எனவே உங்களால் நம்மால் நம் இனம் எனவே வாழ வேண்டும், வளர வேண்டும், இழந்த உரிமைகளை மீண்டும் பெற வேண்டும்,
களத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, துரோகத்துக்கு இடமில்லை. எல்லோரும் ஒன்று சேர்வோம், மீள்வோம், இந்த இனத்தை எழும்படியாக செய்வோம். நமக்கு பண்பாட்டு படையெடுப்பு ரொம்ப ஆபத்தானது, அரசியல் பண்பாட்டை விட, பொருளாதார பண்பாட்டை விட என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார். திராவிடம் வெல்லும், அதை வரலாறு என்றைக்கும் சொல்லும். நன்றி, நன்றி, நன்றி.